அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்லியின் புதிய முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருந்தாங்க. தற்போது அவர் ராஜினாமா பண்ணியிருக்கார். ஓகேங்களா, இந்த அமலாக்கத்துறையில் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அவர் மேல. ஸோ அதனால சிறையில் இருக்கார். இப்போ பெயிலில் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார். அவருக்கு பதிலாக யார் முதலமைச்சராக வந்திருக்காங்க அப்படின்னா, அதிஷி அப்படிங்கிறவங்க முதலமைச்சராக வந்திருக்காங்க. சரியா, அதிஷியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டெல்லியோட 3rd விமன் சீஃப் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுஷ்மா ஸ்வராஜ் வந்து இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியோட ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ். அடுத்தது செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷீலா தீக்ஷித். ஓகே, ஷீலா தீக்ஷித் தான் பார்த்தோம்னா 15 வருஷம் டெல்லியோட சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. 1998லேருந்து 2013 வரைக்கும். விமன் சீஃப் மினிஸ்டர்ஸ்லேயே அதிக வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தது இவங்க தான். ஓகேவா, இப்போ அதிஷி வந்திருக்காங்க. அதிஷியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டெல்லியோட யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்க. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின், which team won the men's Asian Hockey Champions Trophy? ஆண்கள் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஷியன் ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராஃபி சைனால தான் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா தான் ஃபைனல்ஸில் வின் பண்ணாங்க. அடுத்தது, which country decided to kill 200 elephants for meat due to drought அப்படின்னு கேட்டிருக்காங்க. வறட்சி காரணமாக இறைச்சிக்காக 200 யானைகளை கொல்ல முடிவு செய்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிம்பாப்வே தான். ஓகேங்களா, ஜிம்பாப்வேல பார்த்தோம்னா சமீபத்தில் கூட நமீபியா அப்படிங்கிற நாடு கிட்டத்தட்ட ஒரு 83 எலிஃபண்ட்ஸ் வந்து கொன்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு அளிச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ஒரு வறட்சி ட்ரட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, அதனால மக்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்னால என்ன பண்றாங்கன்னா ஒரு 200 எலிஃபண்ட்ஸை வந்து கொன்று அதன் மூலயமா இருக்கக்கூடிய மீட்டை எடுத்து மக்கள் கிட்ட கொடுக்க போறாங்க ஜிம்பாப்வே. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிம்பாப்வே, நமீபியா, ஜாம்பியா, போஸ்ட்வானா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. ஓகேங்களா, போட்ஸ்வானா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நாடு. அடுத்தது அங்கோலா. இந்த 5 கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த 5 கண்ட்ரீஸ்ல மட்டுமே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட எலிஃபண்ட் வந்து இருக்கு. எலிஃபண்ட் பாப்புலேஷன் பார்த்தோம்னா மோர் தேன் 2 lakhs இருக்கு. ஓகேங்களா, ஸோ எலிஃபண்ட் ஹப் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். ஜிம்பாப்வேலேயே பார்த்தோம்னா 84,000 யானைகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுல ஒரு 200 எலிஃபண்ட்ஸை கொண்டு அங்க இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஜிம்பாப்வே அரசாங்கம் இதை பண்ண போறாங்க. சரியா, அடுத்து, find the correct statement about mission MOSM helps predict extreme weather events. The project is to be implemented under the Ministry of Earth Sciences. தீவிர வானிலை நிகழ்வுகளை கண்காணிக்க உதவுகிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மிஷன் மோசம் அப்படிங்கிறது. புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சமீபத்தில் கேபினெட் ஒப்புதல் பெறப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மிஷன் மாசம் அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். ஏர்லி வார்னிங் ப்ரெடிக்ஷன் இல்லையா, நமக்கு புயல் வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்போம். அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் பண்றதுக்காக தான் இந்த மிஷன் மாசம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி செலவுல இனிஷியல் ஃபேஸா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் 2024 to 2026 நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்ண போறாங்க. புது சென்சார்ஸ், புது ரேடார்ஸ், அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை வந்து கொண்டு வர போறாங்க. சரியா, அதான் இந்த மிஷன் மாசம். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா, ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் MSMEs அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் தளம் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்யம் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் தான். சரியா, ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.